எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீட்லயே இன்ஸ்டன்ட் பாட்ல எப்படி கட்டி தயிர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஹோல் மில்க் பாட்டில் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் தயிர் கிடைச்சா போதும். அதனால நான் வந்துட்டு சின்ன கேலன்ல நான் வந்துட்டு இந்த ஹோல் மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாலோடைய அளவு வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பால வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போறோம். இதுல வந்து 2, 3 வழி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பால் வந்து காய்ச்சும் போதே நல்லா கொதிக்க விட்டு, கொஞ்சம் சுண்ட விட்டு, அதுக்கப்புறம் அத ஆற விட்டு, அதுக்கப்புறம் அதுல வந்து நம்மளுடைய தயிர் 1 கப் தயிர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம இன்ஸ்டன்ட் பாட்லயே யோகர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு தயிர் ரெடி ஆகும். பொதுவா இந்த யோகர்ட்ங்கிற ஆப்ஷன் குடுக்கும் பொழுது, அதுல வந்து டிஃபால்ட்டா ஒரு டைம் காட்டும். நம்ம 8ல இருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். நார்மலா இந்த பால வந்து நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சி, அதுக்கப்புறம் ஆற வச்சு, அதுல அப்படியே நம்ம தயிர மிக்ஸ் பண்ணி யோகர்ட் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு அந்த தயிர் ரெடி ஆகும் பொழுது கொஞ்சம் அதுக்கு அடியில வந்து தண்ணி இருக்கும். சோ அந்த தண்ணிய ஃபில்டர் பண்ணாதான் கொஞ்சம் கட்டியான தயிர் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு தயிர் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா, காய்ச்சும் போதே இந்த பால நல்லா காய்ச்சி கொஞ்சம் சுண்ட விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் திக்கா இருக்கும். சோ அதுல நம்ம வந்து தயிர் பண்ணும் பொழுது, அந்த தயிர் நார்மலாவே வந்து அந்த அடியில அதிகமா தண்ணி இல்லாம நல்ல கட்டியா வருது. இப்ப நமக்கு பால் நல்லா காய்ச்சி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பால் சுண்டிடுச்சும் கூட. நல்லா இத வந்து ஆற விடுவோம். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து உர ஊத்துறதுக்காக தயிரும் ரெடி பண்ணிட்டேன். இப்ப நம்ம இந்த பால்ல நம்ம இத வந்து மிக்ஸ் பண்ண போறோம். இன்ஸ்டன்ட் பாட்ல அப்படியே இதுல இருக்கிற பாத்திரத்துக்குள்ள நான் இப்ப காய்ச்சின பால் இந்த பாத்திரத்த வச்சிருக்கேன். யோகர்ட்ன்னு குடுத்தோம்னா, டிஃபால்ட்டா 11 ஹவர்ஸ் காட்டுது. நான் வந்து இன்னொரு 11:30 நான் 12 ஹவர்ஸ்க்கு நான் வச்சிருக்கேன். 12 ஹவர்ஸ் கழிச்சு தயிர் எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப நமக்கு தயிர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கட்டியா இருக்கு பாருங்க. இதுல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த தண்ணிய நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடுவோம். நம்ம இப்ப பால வந்து கொஞ்சம் சுண்ட காய்ச்சினதுனால தான் அட்லீஸ்ட் இவ்ளோ தண்ணி நமக்கு இருக்கு. இல்ல அப்டின்னா தண்ணி கொஞ்சம் நெறையவே இருக்கும். இது மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி தயிர்ல இருக்கிற தண்ணிய ஃபுல்லா நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம துணி எடுத்து ஒயிட் காட்டன் துணி எடுத்து அதுல வந்து தண்ணிய ஃபுல்லா ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இத வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட நம்ம வைப்போம். டைட்டான மூடியில வந்துட்டு மூடணும். டைட்டான மூடி அப்படி இல்ல அப்படிங்கிற சமயத்துல இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி இத வந்துட்டு ஃபுல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு 8 மணி நேரம் வைக்க போறோம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளவு கட்டியா இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும். Oh, is that curd? What can I try?